இங்கே ஹீரோவும் அவரோட டீம்மேட்ஸும் ஒரு ரயில்ல வழிமறைச்சு நின்னுட்டு இருக்காங்க. அந்த ரயில்ல நிறைய பொதுமக்கள் மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான அரசியல்வாதிகளும் இருக்காங்க. இப்போ அந்த ட்ரெயினுக்குள்ள நுழைஞ்ச ஹீரோவும் அவரோட டீமுமே அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ரயில விட்டு கீழே இறக்கிட்டு அந்த ரயிலையே கொளுத்தி விட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்புக்காக ஒரு போலீஸ் ஆபீசருங்கிற திருவுருவத்தில் இருப்பாரு. அவரை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில திருவு கையில நல்லாவே அடிபட்டுருது. அவர் அடிபட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட நெஞ்சில இருக்க அந்த பச்சை குத்தி இருக்கிறத பாத்துறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிராரு. ஹீரோ எதுக்காக இப்படி பண்ணிருப்பாருன்னா, ரயில்வேஸ்ல நிறைய ஜாப் ஓபனிங்ஸ் வந்திருக்கு. ஆனா அந்த நியூஸ் வெறும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல மட்டும் போட்டிருப்பாங்க, தமிழ் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்க மாட்டாங்க. இதனால கோவமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரயில எரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி இப்ப திரும்ப சொல்றாரு. நம்ம ஹீரோ புறநானூறுங்கிற ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருப்பாரு. இப்போ இந்த சண்டைக்கு போன இடத்துல இருந்து ஒரு பையன் மட்டும் இன்னும் திரும்பவே இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வருது. அப்பதான் அவருக்கும் தெரியுது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான செலியனும் அந்த தீ விபத்திலேயே மாட்டி இறந்துட்டாருன்னு. இப்படி அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஹீரோ இதுக்கப்புறம் புறநானூறு ஒரு டீமே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்க பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு கொளுத்திடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் இன்ஜினுக்கு கரியலி போற வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு டிடிஆருக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு. ஆனா அந்த எக்ஸாமுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்டே ஹிந்தி கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட பாட்டி வெளியூர்ல படிக்கிற ஹீரோவோட தம்பிக்கு போஸ்ட் ஆபீஸ்ல மணி அனுப்புறதுக்காக போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அங்க இருக்க லெட்டர் எல்லாமே ஹிந்தியில இருக்குன்னு. அந்த பாட்டிக்கு ஹிந்தி தெரியாதனால இப்ப காசு அனுப்ப முடியாம திரும்ப வீட்டுக்கு வந்துறாங்க. வந்தவங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோட தம்பிக்கிட்டையும் சொல்றாங்க. ஹீரோவோட தம்பியாவது ஒழுங்கா படிப்பாருன்னு பார்த்தா இப்ப அவரும் சும்மா இருக்காம ஒரு ஹிந்தி டியூஷன் சென்டரை போய் கொளுத்தி விட்டுறாரு. அந்த இடத்த செக் பண்ணி பார்க்க திருவுங்கிற போலீஸ் ஆபீசரும் வராரு. அவரை பார்த்தே நம்ம ஹீரோ மறைஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோட முகத்தை திரு பார்க்காதனால இப்போ அடையாளம் தெரியல. உள்ள வந்த திருவுமே இந்த விஷயத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி ரயில கொடுத்தாங்களே அந்த படம் பண்ணிருக்குமான்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண கெமிக்கல் பாம்போட வாசனை இது இல்ல, சோ இது அவங்க இல்லன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு.